இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது காளான் மிளகு வறுவல். தோசைக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். 3 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 2 பாக்ஸ் காளான் எடுத்திருக்கேன். அந்த காளானில் எக்ஸ்பிரி டேட் முக்கியமாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம அதை எடுத்து சென்டரில் கட் பண்ணிவிட்டு, நம்ம அந்த பிளாக் கலர் ஒரு ஸ்கின் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலேருந்து தோலை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸில் சமைச்சு முடிச்சிடலாங்க ஈஸியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதை 3 டைம்ஸ் நான் நல்லா வாஷ் பண்ணி நான் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, ஸோ அதில் ஒரு பெரிய சீரகம் 1 ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை 3 போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு கருவேப்பிலை இலை போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதை நம்ம ஆயிலில் போட்டு டீப்பாக ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் உப்பு 1 ஸ்பூன் போட்டு அதை போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து வதக்குங்க. பச்சை வாடை போகும் வர வதக்கணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் வத்தல் தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 ஸ்பூன் சின்ன சீரகத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. 1/2 கிளாஸ் வாட்டர் யூஸ் பண்ணி வதக்குங்க. மசாலா ஸ்மெல் போயிடும். இப்போ அருமையான கிரேவி ரெடி ஆகிட்டுங்க. நல்ல ஸ்மெல் வருது. இதில் மஷ்ரூம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ண மஷ்ரூம் எடுத்து ஃபுல்லாக போட்டு வதக்கிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். அதிலேருந்து கொஞ்சோண்டு தண்ணி வரும். அந்த தண்ணியை வச்சு நம்ம ஃப்ரையை நல்லா ட்ரை பண்ணணும். இப்போ காளான் நல்லா டீப் ஃப்ரை ஆச்சு. ஸோ இப்போ மல்லி இலை தூவி 2 பெரட்டிட்டு நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் எடுத்து தூவி நல்லா பெரட்டினா போதும். ரெடி ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையாக நல்லா இருக்கும். சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஸோ எம்மி. தேங்க்யூ.